உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இன்று நாம் வாழக்கூடிய காலத்தில் இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய பூகோளமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல் என்கிற இந்த சிந்தனையின் வெளிப்பாட்டால் மக்கள் வேகமாக கடனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் அந்த நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்வார்கள். நுகர்வு கலாச்சாரம் என்று சொன்னால் வருகிற எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அந்த மனநிலை இன்று வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பிரச்சாரம் கடுமையாக மேற்கொள்ளப்படுகிறது. இது ஒரு பெரிய ஒரு அஜெண்டா. இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது. அது பற்றி இந்த இடத்தில் நாம் பேசுவதற்கு நேரம் நமக்கு இடம் தர மாட்டாது. இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பூகோளமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல் என்கிற இந்த சிந்தனையின் விளைவாக மக்கள் எல்லோரும் வெரி சிம்பிளாக, மிக இலகுவாக கடனுக்குள் போய் விழுவதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு பேங்க்ல எடுக்கிற கடனாக இருக்கலாம், அல்லது வட்டிக்கு கடன் கொடுக்கிற ஒரு நிறுவனம், பேங்க் அல்லாத ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது கடைகளிலே எடுக்கக்கூடிய கடன்களாக இருக்கலாம் இன்ஸ்டால்மெண்ட் என்கிற பேரிலும், அல்லது வேறு ஏதாவது பேர்களிலும் பொருட்களை வாங்கி கடன் பெறக்கூடிய அந்த முறையிலான கடன்களாக இருக்கலாம், அல்லது உறவினர்களிடத்திலே வாங்கக்கூடிய கடன்களாக இருக்கலாம். இப்படி கடனை நோக்கி வேகமாக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த கடனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள், கடனை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை புரியாமல் மக்கள் இருப்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே கடன் என்பதை இஸ்லாம் என்கரேஜ் பண்ணவில்லை. கடன் வாங்குவதை இஸ்லாம் ஆர்வமூட்டவில்லை. கடன் வாங்காமல் வாழ முடியும் என்றால் அந்த வழியைத்தான் தேர்வு செய்ய இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. பொதுவாக அறியப்பட்ட ஒரு விஷயமும் கூட இது. கடன் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு நம்முடைய நிலைமையை சிம்பிளாக புரிவதாக இருந்தால், நமக்கு ஒரு வீட்டுக்கு பேசுவதற்கு, நண்பர்களோடு பேசுவதற்கு ஒரு போன் போதும். அந்த போன் ஆரம்பத்தில் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் அல்லது ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் இந்த போன் என்பது ஒரு லேண்ட் போன், ஏரியாவில் ஒரு வீட்டில் இருக்கும் அல்லது ஒரு போஸ்ட் ஆபீஸில் இருக்கும். அங்கே போய் மக்கள் பேசிவிட்டு வருவார்கள். பிறகு படிப்படியாக அது தேவைகள் அதிகரித்து மொபைல் போன் வந்தது. வரும்போது எதுவுமே கிடையாது. இப்போ நோக்கியா போன் என்று சொன்னால் அதில் போன் பேசலாம், SMS அனுப்பலாம், அவ்வளவுதான் இருந்தது. இன்றைக்கு இந்த போன்களுடைய பரிணாமத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புதிய மாடல் மார்க்கெட்டுக்கு வருகிறது. அதை வாங்குவதிலே போட்டி. கையிலே நல்ல போன் இருக்கிறது, ஆனால் புதிய போன் வாங்க வேண்டும். அது ஒரு ட்ரெண்ட். இப்ப என்ன நிலைமை என்று கேட்டால், வருமானம் இல்லாதவர்களுக்கும் போன் தேவைப்படுகிறது. வருமானம் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய வருமானத்தை விட பெறுமதி கூடிய போன் தேவைப்படுகிறது. ஆனால் போன் வாங்குவதற்குரிய வழி இருக்கிறது. இப்படி ஒரு கம்பெனிக்கு போனால் இன்ஸ்டால்மெண்ட்ல போனை தருவார்கள். இப்ப கடன்காரன். உண்மையில இப்படி நாம் கடனுக்குள் மிகப்பெரிய அளவிலே மாட்டிக்கொண்டு செல்கிறோம். தேவையில்லாத அன்னெசரி கடன்கள். இப்ப நமக்கு சுகமில்லை, அந்த நோயை குணப்படுத்துவதற்காக சிகிச்சைக்காக கடன் வாங்குகிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தெரியும் அது. ஆனால் இன்றைய கடன்கள் பெரும்பாலும் ஆடம்பரத்தை அடிப்படையாக வைத்த கடன்கள், வீண்விரயத்தை அடிப்படையாக வைத்த கடன்கள். ஆடம்பரம் இஸ்லாத்தில் கூடாது, வீண்விரயம் இஸ்லாத்தில் கூடாது. அதற்காக எடுக்கப்படுகிற கடன்களில் ஒன்று வட்டி இருக்கும், அல்லது இஸ்லாம் தடை செய்த ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் முறையில் ஒரு பாவம் ஒன்று இருக்கும். இப்படியான ஒரு நிலை, இதை யோசிக்காமலேயே கடனுக்குள் போய் விழுந்து விடுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதினுடைய அந்தஸ்துக்கள் பற்றி நிறையவே சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணிக்கக்கூடிய ஒரு வீரனுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துக்கள் பற்றி நிறைய ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவனுடைய சிறப்புகள் பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு ஷை இல்ல தைன். ஒரு ஷஹீதுக்கு கடனை தவிர மற்ற எல்லாம் மன்னிக்கப்படும். அல்லாஹ் அக்பர். கடன் மன்னிக்கப்பட மாட்டார். ஒரு நாள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஹம்மது பின் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள்
மஸ்ஜிதினுடைய முற்றத்திலே, அதாவது மஸ்ஜிதின் முன்பகுதியிலே ஜனாசாக்கள் வைக்கிற ஒரு இடம் இருந்தது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதில். அந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்திருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். இருந்தவர்கள் திடீரென தன்னுடைய பார்வையை கீழே தாழ்த்தினார்கள். கொஞ்ச நேரம் அப்படி வானத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் திடீரென தன்னுடைய பார்வையை கீழே தாழ்த்துகிறார்கள். தாழ்த்தி விட்டு தன்னுடைய நெற்றியில் இப்படி கையை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ். ஆச்சரியத்தோடு சொல்கிறார்கள், சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறார்கள், மாதா நஸல மின தஷ்தீத், அந்த கடுமையான ஒரு விஷயம் இறங்கி இருக்கிறது, அது என்ன என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் யாருமே அதற்கு ஆன்சர் பண்ணவில்லை. இப்போ மறுநாள் இந்த சஹாபி சொல்கிறார், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன், மத் தஷ்தீதுல்லதி நஸல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த கடுமையான விஷயம் ஒன்று இறங்கியது என்று நீங்கள் சொன்னீர்கள், அது என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபித்தைன், அது கடனுடைய விஷயத்தில் இறங்கிய செய்திதான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ் சும்ம உஹிய சும்ம குத்தில சும்ம உஹிய சும்ம குத்தில வ அலைஹி தைன், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி கொலை செய்யப்படுகிறார், மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது, மீண்டும் போராடி மீண்டும் கொலை செய்யப்படுகிறார், மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது, மீண்டும் போராடி அவன் கொலை செய்யப்படுகிறான். அப்போ அல்லாஹு தஆலா அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இருந்தாலும் அவனுக்கு கடன்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் அவன் மௌத்தானால் மா தஹலல் ஜன்னஹ் ஹத்தா யுக்தா அன்ஹு தைனுஹு, அவனுடைய கடன் அடைக்கப்படுகிற வரைக்கும் அவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், நஸாஇ, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவாகி இருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது ஹசன், ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடன் சிம்பிளானதல்ல. நம்முடைய வீட்டில் விருந்து கொடுக்க வேண்டும் என்றால் பொதுவாக பழைய மக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், விரலுக்கேற்ற வீக்கம் என்று. நம்முடைய பொருளாதாரத்திற்கேற்ப விருந்தை கொடுக்க வேண்டியது, நம்முடைய பொருளாதாரத்திற்கேற்ப திருமணத்தை அமைக்க வேண்டியது, நம்மிடம் இருக்கிற பொருளாதாரத்திற்கேற்ப வலிமாவை கொடுக்க வேண்டியது, நம்முடைய பொருளாதாரத்திற்கேற்ப வாகனத்தை வாங்க வேண்டியது, நம்முடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப நாம் போனை வாங்க வேண்டியது, நம்முடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டியது. இப்ப மக்கள் உங்களுடைய வீடு பெரிது என்று சொல்வதாலோ, நீங்கள் ஓடுகிற வாகனம் ஹைஃபையானது என்று சொல்வதாலோ நமக்கு என்ன ஆகப் போகிறது? இப்ப மக்களிடத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெறுவது, இதற்காகத்தான் இவ்வளவு ஆடம்பரமான திருமணம். மக்களிடத்திலே ஒரு நல்ல பேர் வாங்க வேண்டும், இதற்குத்தான் இவ்வளவு நகை. மக்களிடத்திலே நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அதாவது மக்கள் நம்மள ஒரு பெரிய ஹைஃபையான வசதியான அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று பாராட்ட வேண்டும் என்றுதானே விரும்புகிறோம். ஆனால் அடுத்த நிலையை நம்ம யோசிக்கவில்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஃப்சுல் முஃமின் முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு, ஒரு மூமினுடைய உயிர் அவனுடைய கடன் கொடுக்கப்படும் வரைக்கும் அப்படி இடையில தொங்க விடப்பட்டிருக்கும், அதாவது சொர்க்கம் போக முடியாது என்று சொல்கிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனுடைய பாரதூரத்தை இந்த உம்மத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டி அவர்கள் மிக இரக்கமுள்ளவர்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அவர்களை ரவுஃப் ரஹீம் என்று சொல்கிறார், அவர் இரக்கமுள்ளவர் என்று. அல்லாஹ்வுடைய இரண்டு பண்புகள் அது. அந்த இரண்டு பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பயன்படுத்தி அப்படி இரக்கமுள்ளவர் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அடையாளப்படுத்துகிறான். அப்படியான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜனாசாக்கள் கொண்டு வரப்படும் போது அந்த ஜனாசா மௌத்தானவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். கடன் இருக்கிறது என்று சொன்னால் சஹாபாக்கள், ஆம் இவருக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடனை யாராவது பொறுப்பெடுக்கிறீர்களா என்று கேட்பார்கள். யாராவது பொறுப்பெடுத்தால் அந்த ஜனாசாவுக்கு அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். யாருமே பொறுப்பெடுக்காமல் விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை தொழுவிக்காமல் போய்விடுவார்கள். என்றால் கடன் அவ்வளவு பாரதூரமானது என்பதை அந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா ஃபாரக ரூஹுல் ஜஸத வஹுவ பரீஉம் மின் ஸலாஸ், ஒரு மனிதன் மூன்று விஷயங்களிலிருந்து நீங்கி இருக்கிற நிலையில் அவனுடைய உயிர் அவனுடைய உடலை விட்டு பிரிந்தால் தஹலல் ஜன்னah,
அவன் சுவர்க்கம் செல்லுவான். 3 விஷயங்களிலிருந்து அவன் நிரபராதியாக ஒதுங்கி இருக்கிற நீங்கி இருக்கிற நிலையில் அவனுடைய உயிர் பிரியுமாக இருந்தால் அவன் சுவர்க்கம் செல்லுவான். 1 அல் கிபர், பெருமை. 2வது அத்தை, கடன். 3வது அல் குலூல். குலூல் என்றால் பொது சொத்துக்களில் மோசடி செய்வது என்பது அர்த்தமாகும். இந்த 3லிருந்தும் நீங்கிய நிலையில் ஒரு மனிதனுடைய உயிர் அவனுடைய உடலை விட்டு பிரியுமாக இருந்தால் அவன் சுவர்க்கம் போவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் வழங்குகிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சில்சிலா ஸஹீஹா என்கிற தன்னுடைய கிரந்தத்தில் இது சஹீஹான செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த கடன் என்பதை சிம்பிளாக தயவு செய்து யாருமே எடுக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து அடிக்கடி துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரு சஹாபி, ஹாதிமுர் ரசூல். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்வதற்காக வேண்டி அவர்களுடனேயே சுற்றி கொண்டிருப்பவர். அப்படியான அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், குந்து அஸ்மஉ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிர் அன் யகூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்வதை நான் கேட்டேன். எதை சொன்னார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வதலஇ தைன் வகலபத்தி ரிஜால். இந்த விஷயங்கள்ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதில் ஒன்று கவலை, துக்கம், இயலாமை, சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, அடுத்தது மற்றவர்களுடைய அடக்குமுறை. இவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறார்கள். அதே போல ஒரு மனிதர் கவலையோடு வந்து மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிறார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கடன் தொல்லை என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் புக்லி வல் ஜுபன் வ அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால். அவர் சொல்கிறார், இந்த துஆவை நான் பிராக்டிஸ் பண்ணினேன், என்னுடைய கடன் தொல்லை போனது, எனக்கு மனதுக்கு ரிலாக்ஸ் ஏற்பட்டது என்று சொல்கிறார். அந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடனை தயவு செய்து நாம் சிம்பிளாக எடுக்க வேண்டாம். கடனோடு மகளுடைய திருமணம், மகனுடைய திருமணம், அல்லது ஒரு வீடு கட்டுவது, அல்லது ஒரு பொருள் வாங்குவது, நாம் கடன் பட்டு இந்த பொருட்களை வாங்கி வைத்துவிட்டு நம்ம மூத்தா போகிறோம். நம்மோடு நம்முடைய பிள்ளைகள் வரமாட்டார்கள். நம்முடைய கபருக்குள் வரப்போவது நம்முடைய அமல் மாத்திரம்தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யத்பஉல் மய்யித ஸலாஸா. ஒரு மையத்தை 3 விஷயங்கள் தான் பின்துயர்ந்து வரும். அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய குடும்பம், அவனுடைய அமல்கள். ஃபயர்ஜு இஸ்னானி வ யப்கா வாஹித். 2 திரும்பிவிடும், ஒன்று மாத்திரம்தான் மிஞ்சி இருக்கும். குடும்பமும் பொருளாதாரமும் திரும்பிவிடும், அமல் மாத்திரம்தான் கூட இருக்கும் என்று சொன்னார்கள். புகாரி, முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தம். சகோதர சகோதரிகளே, மக்கள், அடுத்தவர்கள், இவர்களுடைய புகழ், இவர்களுடைய பாராட்டு என்று கடனோடு மௌத்தாகி சொர்க்கம் போகாமல் அதன் மூலம் நாம் தடுக்கப்படுகிறோம். இப்ப நிறைய இடங்கள் அன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், தந்தை கடனோடு மௌத்தாகிற பெரிய பிசினஸ், மாஷா அல்லாஹ், உயிரோடு இருக்கும் போதெல்லாம் அவருக்கு பெரிய மதிப்பு, அவருடைய பேரை மரியாதையோடு இன்னாருடைய மகன் நான் என்றெல்லாம் சொன்ன பிள்ளைகள் தந்தை மூத்தான பிறகு அவருடைய பிசினஸில் இருக்கிற கடன்களை அடைக்காமல் ஓடி ஒளிந்து கொள்வதை பார்க்கிறோம். அது அவரிடத்தில் போய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். சும்மா ஒரு சில நேரம் சிலர் கேட்டசிக்காக வேண்டி சபைகளில் ஜனாசாவை நல்லடக்கம் செய்கிற சபையிலே கடனுக்கு நான் பொறுப்பு என்று பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். பிறகு அந்த கடனை அடைக்காமல் ஓடி ஒளிந்து கொள்கிறார். தந்தையினுடைய சொத்துக்களை பிரித்து எடுப்பதிலே கவனமாக இருக்கிறார்கள், தந்தையினுடைய கடனை அடைப்பதிலே கவனம் செலுத்துவதில்லை. எனவே அல்லாஹ்வுக்காக நாம் பிராக்டிக்கலாக சிந்திக்க வேண்டும், யதார்த்தமாக சிந்திக்க வேண்டும். வெறுமனே நாம் ஏதோ ஒரு மூடலான நிலையில் இருந்து கொண்டு அர்த்தமில்லாமல் சிந்தித்து கடன்காரனாக நாம் வங்கியில் வட்டியோடு கடன், அல்லது ஒரு கடையிலே வட்டி கடன், ஒரு வாகனம் வட்டிக்கு வாங்கி கடன், வீடு அடமானம், இந்த நிலையில் நம்ம மௌத்தானமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நிலைமை மிக ஆபத்தானதாகும்.
எனவே கடன் ஒரு தவிர்க்க முடியாத நேரத்தில் பெறுவதை இஸ்லாம் நமக்கு தடை செய்யவில்லை. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் கடன் வாங்குவதை இஸ்லாம் நமக்கு தடுக்கவில்லை. ஆனால் அந்த கடனை இஸ்லாமிய வரையறைக்குள் நின்று வாங்க வேண்டும். வட்டிக்குள் போய்விடக்கூடாது, அல்லது இஸ்லாம் தடை செய்கிற வேறு முறைகளுக்குள் போய் விழுந்து விடக்கூடாது. அப்படி கடன் வாங்குகிற போதும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற 100% நீயத்தோடு நம்ம வாங்கினால், நம்ம வாங்குற கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் அந்த கடனை வாங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த கடனை அடைக்கிற வழிகளை அல்லாஹ் நமக்கு திறந்து தருவான். புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹத அம்வாலன் நாஸ் யுரீது அதாஅஹா அத்தல்லாஹு அன்ஹு. மக்களுடைய பொருளாதாரத்தை ஒருவர் எடுக்கிறார், அதாவது கடனாக ஒருவரிடம் பொருளாதாரத்தை எடுக்கிறார், ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்தோடு எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கடனை அல்லாஹ் அடைத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஒருவர் மாமின் அஹதின் எத்தான் தைனன், அதாவது ஒருவர் கடனை அடைக்க வேண்டும் என்கிற நீயத்தோடு கடன் எடுத்தால் அல்லாஹு தஆலா உலகத்தில் அந்த கடனை அடைத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நசாய், இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் கடனை அடைக்க வேண்டும் என்கிற நீயத்தோடு நிர்பந்தங்கள் வருகிற போது வாங்குவதிலே குற்றமில்லை. ஆனால் சிலரிடத்திலே பழக்கம் இருக்கிறது, இந்த கடன் என்பதில் பழக்கப்பட்டு போனவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எல்லோரிடமும் கடன் வாங்குவார்கள். இவர்கள் ஒருவரிடம் கடன் வாங்கி அடுத்தவரிடத்தில் கொடுப்பது, அடுத்தவரிடத்திலே கடன் வாங்கி இவருக்கு கொடுப்பது, இப்படியாக ரோலிங்கில் அவர்கள் கடன் வாங்கியே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பார்கள். இதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. இப்படியானவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மௌத் நிச்சயமானது. ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், பர்பஸ்லி வேண்டுமென்று கடனுக்குள் போய் விழக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே கடனுடைய விஷயத்தில் நாம் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும்.